ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, ஸோ இதை வச்சு நம்ம அடுத்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு லாங்குவேஜ் பார்ட்டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் இந்த எக்ஸாமில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. போன எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே தமிழ் குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவு ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் டஃப் பண்ணி கேட்கணும் அப்படின்னா 11th 12th புக்கிலேருந்து கேட்பாங்க, இல்லை சிறப்பு தமிழில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டஃப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அங்கேருந்து தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை விட்டே வெளியில் போயிருக்காங்க, அதாவது அவுட் ஆஃப் புக்கு போயிருக்காங்க. ஸோ அப்போ தமிழ் பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஜிஎஸ் நமக்கு தெரியும், எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், மாட்ரேட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதில் நமக்கு எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஸ்டின் எதுவும் இல்லை. ஒரு சில கொஸ்டின், ஒரு 2-3 கொஸ்டின் இருந்துச்சு. அதுவுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து அப்படியே ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துருந்தோன்னா நம்ம மேக்ஸை ஓரளவு போட்டிருக்கலாம். ஒரு 20 ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோரு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 22 வரைக்கும் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய சஜஷன். ஸோ இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாமில் நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்ல வராங்க டிஎன்பிசி அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்லேயே பார்த்திங்கன்னா அவங்க சிலபஸை விட்டு பெருசாக வெளியில் போகல. கொடுத்துருந்த அந்த சிலபஸ் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இதை நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னாலே அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம ஓரளவு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் நம்ம ஸ்கூல் புக்கை அப்படியே பிளைண்டாக படிக்காமல் இந்த டாப்பிக்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி, அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம படிச்சிருக்கணும். செகண்ட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கை அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கொஷின் பேப்பர் நமக்கு காட்டுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி செய்வினைனா என்ன, தன்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது கீழே ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க, இது என்ன வினை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் ஆனால் இந்த எக்ஸாமில் கம்ப்ளீட்டாக அப்படியே சேஞ்ச் பண்ணி நம்ம புரியாத மாதிரியே கொஷினை செட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் காமாக ஒரு அமைதியாக அப்ரோச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்குமே நம்ம ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். கான்செப்டில் நீங்கள் கொஞ்சம் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு கொஸ்டின் இருக்கும், கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும், அப்படி தான் செட் பண்ணுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூற்று காரண கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது. ஒரு கமெண்ட்டில் கூட ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அந்த ஷார்ட்ஸில் ஒருத்தர் குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதில் கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, அவர் சொன்ன கூற்று சரி பட் காரணம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையாக போட்டிருந்தார். ஸோ அப்போ கூற்று காரண கொஸ்டினை அவங்க ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு முழுக்க கான்செப்டில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அப்போ கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. மொட்டையாக அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸோ அதை புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுங்கள், புரியாமல் தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. மூணாவது டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெறுமனே நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டுமே படிக்காதீங்க, அவுட் சைடு அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கிடையாது. ஆனாலும் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அப்படின்னா இதை அப்படியே இந்த ஆங்கரேஜ் அப்படிங்கிறத பிரிச்சிங்க அப்படின்னா, ஆங்கர் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நங்கூரம் அப்படிங்கிறது ஆங்கர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் இருந்து இந்த ஆப்ஷனை அப்படியே எலிமினேட் பண்ணலாம். நங்கூரம் அப்படின்னா இந்த ஊன்றுதல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த கொஸ்டினுக்கு எலிமினேட் பண்ணி
நீங்கள் வந்து ஆன்சர் கொண்டு வர்றதுக்கு வந்து சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்பசைந்த குரங்கு போல. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு மரத்தை வந்து வெட்டுறாங்க. அந்த இப்போது ஒரு பெரிய மரமாக இருக்குது, அன்றைக்கி வெட்டி முடிக்க முடியல அப்படின்னா மறுநாள் வந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக அந்த மரத்துக்கு இடையில வந்து ஒரு ஆப்பை வந்து சொருகி வச்சுட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த குரங்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த குரங்கு வந்து இந்த ஆப்பை வந்து அசைச்சி விட்டு இந்த குரங்கு வந்து இதுக்குள்ளார வந்து மாட்டிக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு வேதனை, இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு குரங்கு வந்து வேதனைப்படுறது தான் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அவுட் சைடு போயிட்டு, சப்போஸ் ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு வந்துட்டு பழமொழி வந்து இருந்தாலும் அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு தேடி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு திருக்குறள் நம்ம வந்து முன்னாடி தனியாக படிப்போம், அதுக்கப்புறம் வந்து பழமொழி நம்ம வந்து தனியாக வந்து படிப்போம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த திருக்குறளையும் பழமொழியும் கம்பைன் பண்ணி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் கூட ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த குறளுக்கான பழமொழி, அதாவது சரியாக பொருந்துகிற பழமொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்றத நமக்கு வந்து தெளிவாக காட்டுது. மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை வந்துட்டு அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக சிலபஸை வந்து நல்லா உள்வாங்குங்க. சிலபஸை உள்வாங்கிக்கிட்டு அந்த சிலபஸை பேஸ் பண்ணி சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேடுங்க. அந்த சோர்ஸை வந்துட்டு சப்போஸ் ஸ்கூல் புக்கில் இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு வெளியிலேருந்து வந்து நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் வந்துட்டு நம்மகிட்ட வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து எதிர்பார்க்காங்க. ஸோ இதையே தான் வந்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாம்லேயே வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாமே வந்து டஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த எக்ஸாம் டஃப்பாக இருக்கா, அடுத்த எக்ஸாம் இதை விட டஃப்பாக கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு எக்ஸாமே வந்து பிரித்து பார்க்கல. குரூப் 4 இப்படி தான் கேட்கணும், குரூப் 1 இப்படி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்க மாட்டேங்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பரேஷன்லேயே வந்து இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே வந்துட்டு எல்லா எக்ஸாமும் எழுதுவோம். இப்போ குரூப் 4 எக்ஸாம் மட்டும் எழுதுகிறவங்க, குரூப் 2 எக்ஸாம் மட்டும் எழுதுகிறவங்க அப்படின்னு தனியாக வந்து யாரும் கிடையாது. ஸோ இப்போது இன்றைக்கி குரூப் 4 முடிஞ்சிருக்குன்னா இதுலேருந்து ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் கழிச்சு குரூப் 2 நடக்கும். ஸோ இந்த குரூப் 2 இந்த 3 மந்த்ஸும் வந்து நம்ம இதே சப்ஜெக்ட் இதே சிலபஸ் தான் வந்து படிப்போம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும் இந்த சிலபஸில் வந்துட்டு இவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க யோசிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயத்தை தான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த குரூப் 4 எக்ஸாம் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லைனா கூட அடுத்த குரூப் 2 எக்ஸாமுக்கு இதை அப்படியே வந்து விட்டுறாமல் கண்டினியூ பண்ணுங்கள். சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு அதில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்ல எக்ஸ்டெண்டடாக வந்து நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து திரும்ப வந்து படிங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நன்றி, வணக்கம்.